இதை பாருங்க ராஜமாணிக்கம், இந்த கேஸ்லேருந்து நான் தப்பிக்கணும்னா இந்த டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். எவ்வளோ நாளைய சின்ன வீடு பெரிய வீடு எல்லாத்தையும் ஆஸ்பத்திரியில் வச்சு குடும்பம் நடத்த முடியும்? எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் எவனும் நம்பவும் மாட்டேங்கிறானுங்க. சார், நான் உங்கள் கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டர் ஆயிடுச்சுன்னா உங்கள் மேலே உள்ள குத்துச்சாட்டுக்கெல்லாம் நான் தான் சார் பதில் சொல்லணும். நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க சார். போலீஸ் என்ன தானே சார் அரெஸ்ட் பண்ணிட்டு போ. இந்த கேஸ்ல எனக்கு 3 வருஷம் தண்டனை கொடுத்தா நான் தேர்தலில் நிக்க முடியாதியா? யோ, நான் தான் உன்னை டீன் ஆக்கினேன். நான் ஜெயிச்ச மந்திரியான நீ தானே ஹெல்த் செக்ரட்டரி. போடியா கைத்த. சார் ப்ளீஸ். இந்த தேர்தல் எனக்கு சீட்டு கிடைக்கலன்னா அவ்வளவுதான். ஊர்ல உள்ள அவ்வளவு கேஸ் என் மேல போட்டு உள்ள தள்ளுவானுங்க. ப்ளீஸ் என்ன மாட்டி விட்டுறாதீங்க சார். நிச்சயமா எலெக்ஷன்ல ஜெயிச்சு நான் மந்திரி ஆவேன். உன் மேல எந்த கேஸ் இல்லாம உன்னை காப்பாத்துற ஏன் பொறுப்பியா? என்ன விட்டுருங்க சார் ப்ளீஸ். என்ன விட்டுருங்க சார். மலர், என்னமா அப்படி பண்றான்? சாதாரண டாக்டரா இருந்த உன்னை என் வீட்டுக்காரர் டீன் ஆக்குனார்ல, போடி அண்ணா. உன்னை என்ன காப்பாத்துங்க. போதும் ஏடியா, கொல்லாதீங்க சார். கையெழுத்து போட்டுரு சார். தேவையில்லாம டென்ஷன் பண்ணிட்டு போடியா. உன்னால எனக்கு பிபி ஏறி போச்சு. டேய், இங்கே முதலுதவி பண்ணி நம்ம கார்லயே கொண்டு போய் டிராப் பண்ணுங்க. போங்க.